Hi everyone, இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட் ரிகார்டிங் டிஎன்இஏ கவுன்சிலிங் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024க்கான அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம வந்து May 1 அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எப்போ எக்ஸாக்டாக ஆரம்பிக்க போகுதுங்கிற டேட் என்ன செஞ்சிருக்காங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது பாலிமர் நியூஸ்லேருந்து எடுத்தது தான். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு May 5 தொடங்கப்படும். அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் 2024க்கான அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குதான், May 5 ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது May 6 ரிசல்ட்டு அதுக்கு முந்தின நாளே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் நம்மளுக்கு என்னென்ன கேட்குறாங்கிறத ஃபஸ்ட்டே கொஞ்சம் ப்ரிகாஷன் நம்ம தெரிஞ்சுக்குவோங்கிறதுக்காண்டி தான். சரியா? ஸோ May 5 ரிலீஸ் ஆகுதுல, அன்றைக்கே நம்ம வந்து பார்த்து டெமோ வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அந்த டெமோ வீடியோ பார்த்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 1 or 2 டேஸ்க்கு அப்புறமே என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட வேணாம். சரியா? ஸோ May 5 வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் ஜூலை 2வது வாரத்தில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு ஆகஸ்டில் கலந்தாய்வு நடத்த உயர்கல்வித்துறை திட்டம். அதாவது ஜூலை 2வது வாரம்னா ஜூலை 2nd வீக் வந்து என்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம், தரவரிசை பட்டியல். தரவரிசை பட்டியல்னால் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம்ல, நம்ம கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி யாருக்கு என்ன ரேங்க் அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவுன்சிலிங்கில். ஸோ அது ஜூலை 2nd வீக் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் ஆகஸ்ட்டில் தான் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கதா என்ன செஞ்சுருக்காங்க, உயர்கல்வித்துறை திட்டம் அப்படிங்கிறது. இது நம்மளுக்கு நியூஸில் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சரியா? ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் இருக்க போது. இதுக்கான அஃபீஷியல் டேட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம், ஒரு ஃபுல் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். அண்ட் அவசரப்படாமல் அப்ளிகேஷன் டெமோலாம் பார்த்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.